கைஸ் நிறைய பேர் வந்து நம்ம கார் டீடர் பென்ட்ரைவில் ஃபிட்டிங் பண்ணும்போது வந்து இஸ்னைஸ் வருது, அம்மிங் வருது, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்டர்னு வருதுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதே மாதிரி அனுபவமுள்ள டெக்னீஷியன்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும், புதுசாக வேலை போகிறவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். இந்த வீடியோ முழுசும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து எப்படி சால்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. இது கழட்டும் போது ஜாக்கிரதையாக கழட்டுங்க, உடையாத அளவுக்கு கழட்டுங்க. நம்மளுது வந்து உடஞ்சிருக்குது ஏற்கனவே, நம்ம நேக்காக கழட்டிக்கிட்டோம். நான் வந்து என்னுடைய விஎஸ்பி பின்னுக்கு காம்போவோ மேட்ச் ஆகிற மாதிரி நான் சால்ட்ரு வந்து ஒன்று மேடாகவும் ஒன்று குழியாகவும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வைக்கும்போது சரி சமமாக வச்சு ஃபிட்டிங் பண்ணுங்கள். ஓகேங்களா. சால்ட்ரு ஏன்னா மேடு பள்ளமாக வைக்க வேண்டாம், மட்டமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது எப்படி சால்ட்ரு வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 12 வோல்ட் சூட்டுக்கோல். இந்த சூட்டுக்கோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண முடியும். இது வந்து வைக்கலாமான்னா வைக்க முடியாது. ஏன்னா இது பிட்டு பெருசுங்கிறனால இங்கே வைக்கும்போது ரெண்டு டச் ஆயிரும், ட்ராக் உறிஞ்சிட்டு வந்துடும். ஓகேங்களா. அதேமாரி இந்த விஎஸ்பி போர்டு வந்து இந்த பென் டிரைவரை வந்து நீங்கள் தூக்கி போட தேவையில்லை, மறுபடியும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நான் இதிலேருந்து கேபிள் மெர்ஜ் பண்ணி டாட்டா கேபிள் எப்படி நம்ம இந்த பென் டிரைவரை நம்ம யூஸ் பண்ணுற கார்ட் டீடரை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பாய்.